அர்ஜுன் இந்த ஜென்மத்துல எனக்கு தான் சொந்தம்னு நிரூபிக்க இது மட்டுமே எனக்கு போதும். அவர் தாலி மட்டும் தான் கட்டல, அதை தவிர எனக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அமிர்தா. விருப்பமே இல்லாம தாலிய கட்டிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்காம இருக்கிற நீ அர்ஜுனுக்கு சொந்தமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாகமணி அடையற விஷயத்துல என்னோட ஆதரவு எப்பவுமே உனக்கு இருக்கும் அமிர்தா. ஆனா அர்ஜுன் விஷயத்துல அப்படி கிடையாது. என்னோட அர்ஜுன நான் உனக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற நிலைக்கு வந்துட்டேன். ஏன்னா அர்ஜுன் மேல எனக்கு தீராத மோகம் இருக்கு, ஆசை இருக்கு. எப்படி இருந்தாலும் உனக்கு அர்ஜுன கண்டா சுத்தமா பிடிக்காதுல்ல? இது உன் வாயால நீ சொன்ன வார்த்தை தானே? விட்டு கொடுத்துடு அமிர்தா, அர்ஜுன முழுசா எனக்காக விட்டு கொடுத்துடு. அர்ஜுன் கூட மனப்பூர்வமா மனைவியா நான் வாழ்றேன். அது மட்டும் இல்ல, உனக்கு இன்னும் அதிக சந்தோஷத்தோட உற்சாகத்தோட நான் உதவி செய்வேன் அமிர்தா. எனக்கு விட்டு கொடுத்துரு, விட்டு கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா இத்தனை நாட்கள் உனக்கு உயிர் தோழியா இருந்த இந்த சேஷா உனக்கு ஜென்ம விரோதியா மாறிடுவா. ஜாக்கிரதை. அமிர்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டுல ஓ அளவுக்கு சோதனையை சந்திச்சவங்க வேற யாருமே இருக்க முடியாதும்மா. ஒவ்வொரு தடவையும் உன் மேல சந்தேகம் வரும் போதெல்லாம் உன்னோட தப்பு ஒண்ணுமே இல்லைன்னு நிரூபணம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டோட மருமக மேலேயே இப்படி சந்தேகப்படுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாதாமா இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நான் தலை வணங்கி ஆகணுமா? பரவாயில்ல மாமா, உங்க சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் மேலோங்கி இருக்கும்போது நம்ம தலை வணங்கிதான் ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, அதை நான் சந்திக்க தயாரா தான் இருக்கேன். உங்க கடமையை நீங்க தாராளமா செய்யுங்க. அதுக்கு மேல எல்லாத்தையும் நான் வணங்குற அந்த ஆண்டவன் பார்த்துப்போம். உன்னோட இந்த நல்ல குணம் உன்னை நிச்சயம் காப்பாத்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீ உன்னோட ரகசிய சக்திகளை மொத்தமா இழந்து இந்த நிமிஷத்துல ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நீ சாதாரண மனுஷியா தான் இருப்ப. பரமேஸ்வரா, இது வரைக்கும் எல்லாமே உன்னோட ஆணைப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. உன்னுடைய விருப்பப்படியே என்னோட எல்லா சக்திகளையும் இழந்து ஒரு சாதாரண மனுஷியா நிக்கிற இந்த நேரத்துல அந்த மகாதேவன் எனக்காக இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கான். சுகம் துக்கம் ரெண்டுத்தையுமே சமமா ஏத்துக்கிற புத்திய எனக்கு அருள் புரிப்பா. இதுக்கு மேல ஏற்படுற விளைவுகளை சந்திக்கிற சக்தி எனக்கு கொடு பரமேஸ்வரா.
சக்தியை கொடு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எங்க அமிர்தா, இன்னைக்கு நம்ம காதல் உங்களை காப்பாத்திருச்சுங்க. எனக்கு என் அமிர்தா கிடைச்சிட்டாங்க. அம்மா, பாட்டி, அண்ணா, இவங்க என் அமிர்தாவே தான். விஷ்ணு, அந்த பெட்டியை கொண்டு போய் பத்திரப்படுத்தி வை. இனி எந்த விதமான பயமோ இல்ல சந்தேகமோ யாருக்கும் வேண்டாம். எனக்கு வந்த எல்லா சந்தேகங்களும் இப்ப தெளிவாயிடுச்சு. சரி பாபா. ஆனா ஒரு விஷயம், அந்த நாகராணி இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியே போயிட்டா. ஆனா அவளோட பார்வை என்னைக்கும் இந்த வீட்டு மேல மட்டும்தான் இருக்கும்னு உறுதியாயிடுச்சு. இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப எச்சரிக்கையோட எடுத்து வைக்கணும். பாபா, எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுச்சு. இப்போ உங்க முன்னாடியே மாங்கல்ய சாஸ்திரம் பண்ணிடலாம். தம்பதிகளுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நல்ல வேளை முகூர்த்த நேரம் முடியல. அர்ஜுன், அமிர்தா, உட்காருங்க, உட்காருங்க. धीम्तान धीम्तान धीरनान धीना धीम्तान धीम्तान धीरनान धीना धीम्तान धीम्तान धीरनान धीना धीम्तान धीम्तान धीरनान धीर धीरना மாலையை எடுத்து கொடுமா. सजम सजम तनदान धीरना सजम सजम तनदान धीरना तनदान सजम तनदान धीरना सजम सजम तनदान धीरना तकिटतों तगदिनितों तो तकिटतों तगदिनितों तो अर्जुन, Terima
இந்த மாதிரி ஒண்ணு இல்ல, 100 பிரச்சனைங்க வந்தாலும் அதையெல்லாம் எதிர்க்கிற சக்தி உங்க தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கட்டும். அவ்வளவுதான். இந்த அம்மாவோட ஆசைலாம் அவ்வளவுதான்ப்பா. நல்லா இருங்க. இனிமே இந்த குடும்ப உறுப்பினர்கள் மேல ஆகட்டும், இல்ல இந்த பொண்ணு அமிர்தா மேல ஆகட்டும், எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. அதே மாதிரி நாகராணி விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. அவசியம் ஏற்படும் போது இந்த பைரவ பாபா உங்களுக்கு துணையா வந்து நிப்பான். ஜெய் மகா காளி. நான் இப்ப கிளம்புறேன். கைக்கு எட்டினது கடைசியில வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. அந்த அமிர்தா இன்னும் 2 நிமிஷம் தாமதமா வந்திருந்தா அர்ஜுன் எனக்கு சொந்தமாயிருப்பாரு. எல்லாத்தையும் கெடுத்துட்டியே அமிர்தா. ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிற நேரத்துல நீ தடுத்துட்டியே. இல்ல அமிர்தா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இல்ல அமிர்தா, என் அர்ஜுன் கூட காதலிக்கிற மாதிரி பொய்யா நடிச்சு உண்மையா குடும்பம் நடத்துற மாதிரி நாடகம் ஆடுற உனக்கு அர்ஜுன் என்னைக்குமே கிடைக்க கூடாது. அர்ஜுன் அடையறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அமிர்தா. அர்ஜுனோட மனைவியா அவர் பக்கத்துல நிக்கிற அருகதை அவரை வெறித்தனமா காதலிக்கிற எனக்கு தான் இருக்கு. மத்த எல்லா விஷயத்திலயும் நான் உனக்கு பிரதிபிம்பமா இருக்கலாம். ஆனா அர்ஜுனை காதலிக்கிற விஷயத்துல நான் தான் உண்மை. நீ போலியா இருக்க அமிர்தா. உன் காதலே ஒரு போலிதான். சொல்ல போனா அர்ஜுன உண்மையா மனப்பூர்வமா விரும்புறது நான் தான். அவர் எனக்கு தான் கிடைக்கணும். நாகமணி அடையறதுக்காக நாம எப்படி போராட்ட களத்துல இறங்கி போராடுறோமோ அதே மாதிரி என் அர்ஜுன உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இந்த சேஷா போராட வேண்டியிருக்கும் அமிர்தா. ஒரு போராட்டம் நியாயத்துக்காக நடக்குதுன்னா இன்னொரு போராட்டம் காதலுக்காக நடக்கும், அன்புக்காக நடக்கும். போராட்டம் ஆரம்பிச்சே ஆகணும். இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? நிச்சயமா நம்பவே முடியல. அப்பா, எவ்வளவு பிரகாசமா ஜொலிச்சது அந்த நாகமணி. கண்ண முன்னா எப்பவும் அதுதான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. பல அரிய சக்திகளை தனக்குள்ள வச்சிருக்கிற அந்த நாகமணியை ஏன் எல்லாரும் அடைய துடிக்கிறாங்கன்னு அத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது. ஏங்க இங்க உட்காந்து என்ன யோசனை பண்றீங்க? நானா? ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியுங்க, நீங்க இன்னும் அந்த நாகமணி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடலங்க. நான் சொல்றத கேளுங்க. அந்த நாகமணி விஷயத்த முதல்ல உங்க மனசுல இருந்து தூக்கி எறியுங்க. அந்த நாகமணி எங்க இருக்கோ என்னவோ யாருக்கு தெரியும்? என்ன எங்க இருக்கோ ஏதோ, அந்த நாகமணி இங்கதான் இருக்கு. இங்கயா? இல்ல, அதாவது என் மனசுல இருக்குன்னு சொன்ன. அந்த நாகமணி என் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும்
எனக்கு நிம்மதி கிடையாது. எப்படியும் அந்த நாகமணி என் கைக்கு வந்து சேரும். நான் இப்படிதான் நினைச்ச காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டேன். வேண்டான்னு சொன்னாலும் என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? சின்ன மாமாவை நாகராணி எந்த கதிக்கு ஆளாக்குனான்னு கண்ணார பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு உங்க பிடிவாதம் தான் பெருசா இருக்குல்ல? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த பழி உணர்ச்சி, நாகமணி மேல இருக்கிற மோகம், இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுடுங்க. நாம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு நிம்மதியா இருக்கலாம். மாமா என்ன வேணும்னாலும் பண்ணிக்கிட்டோம். சித்ரா, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. அன்னைக்கு அப்பா உனக்கு நீட்டா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனார்ல. இந்த விஷயத்துல நான் என் அப்பா புள்ளதான். நினைச்ச காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டேன். லேட் ஆயிடுச்சு, போய் படுத்துக்கு போ. அந்த நாகமணி என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம். என்ன அர்ஜுன், என்ன ஆச்சு? இன்னும் ஆகிறதுக்கு என்னங்க இருக்கு அமிர்தா? என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கு. இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு புருஷங்கிற ஸ்தானத்திலேயே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்னு தோணுது. இப்ப அப்படி என்ன ஆயிடுச்சுன்னு உங்க மேல இப்படி வெறுப்பாலை கொட்டிட்டு இருக்கீங்க? இன்னும் என்னங்க அமிர்தா ஆகணும்? என் பக்கத்துல நின்னது யாருன்னு கூட எனக்கு அடையாளம் தெரியாத போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இத பாருங்க அர்ஜுன், இப்படி எல்லாம் பேசாதீங்க. எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? இன்னைக்கு நான் என்னையே எவ்வளவு சீத்தூன்னு சொல்லிக்கிட்டாலும் அது தப்பா இருக்காதுங்க. உங்களை மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க நானு. என் காதல் என் கண்ணு முன்னாடி இருந்த போதும் அதை கண்டுபிடிக்க முடியாம நான் ஒரு குருடன் ஆயிட்டாங்க. சொல்லுங்க, உங்களை காதலிக்க இனிமே என்ன அருகதை எனக்கு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க அமிர்தா. இன்னைக்கு நடந்தது சாதாரண அநியாயம் கிடையாதுங்க. நான் என் காதலுக்கு செஞ்ச மிகப்பெரிய அவமானங்க இது. இதுக்கு நிச்சயமா இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பு கிடையாது. ஏங்க அமிர்தா, நான் ஏன் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கல? இது நான் உங்களுக்கும் உங்க காதலுக்கும் செஞ்ச பெரிய அவமானம் இல்லையாங்க அமிர்தா? எப்படி அர்ஜுன் உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? இந்த அமிர்தாவுடைய உடம்புல இருக்கிற எல்லா அம்சங்களும் அவ உடம்புலயும் அப்படியே இருக்கே. இந்த அமிர்தாவுடைய நாடிகள்ல இருக்கிற குணம் தானே அவளுக்குள்ளயும் இருக்கு. இந்த அமிர்தாவோட உடம்புல இருக்கிற மூச்சு காத்து அவளுடைய உடம்புலயும் இருக்கும்போது உங்களால மட்டும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அர்ஜுன்?